ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல் இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்ப்போம். A tower is 6 meter high. Its shadows reduced by x meters when the angle of elevation of the sun increases from 30 to 45 degree. Then x is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டவர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் என்னது நம்மளுக்கு 12. ஸோ இப்போ ஒரு டவர் இருக்குது. இந்த டவர் வந்து 60 மீட்டர் ஹை இருக்குது. ஸோ இதோட ஷேடோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஷேடோ இப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிடியூசஸ் பை எக்ஸ் மீட்டர். ஸோ இந்த இடத்தோட முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே விழுந்த ஷேடோ கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சிருச்சு, எக்ஸ் மீட்டர் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப when the angle of elevation of sun increases from, ஸோ இங்கே இருக்கக்கூடியது 30 டிகிரி அப்படின்னா ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடியது 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த எக்ஸு மட்டும் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸுக்கெலாம் நான் பேர் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி அண்ட் ஏபிடி. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் ஆங்கிள். ஸோ அப்போ டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்றப்ப ஆப்போசிட் சைட்ஸ் வந்து 60 மீட்டர், அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து தான் வரும், எக்ஸு ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ tan 30 அப்படின்றது 1/√3 ஈக்குவல் டு 6/x ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60√3. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டேன். ஸோ இதோட நிற்கட்டும். அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் தீட்டா வந்து 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 60/y. ஸோ அப்போ tan 45 அப்படின்றது என்ன வரும், 1. ஸோ இந்த ஒய் இந்த சைடு வரும்போது ஒய் ஈக்குவல் டு 60. ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 60 அப்படின்றத நான் எதில் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாமா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா சப் y equal to 60 in equation 1 அப்படின்றப்ப ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60√3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60√3 மைனஸ் இந்த ஒய் இந்த சைடு இருக்கும் மைனஸ் ஒய்க்கு பேர நான் 60 அப்படியே போட்டேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்கும் காமனாக 60 வெளியே எடுத்தேன் அப்படின்னா √3 - 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60√3யோட வேல்யூ 1.732 - 1. ஸோ 1.732லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 60 × 0.732. ஓகேங்களா? 0.732. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 0 ஃபஸ்ட்டு நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 6 are 12, 19, 43. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குது, 1 2 3 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ 43.920 அப்படின்றது இருக்குது. அப்போ எக்ஸு வந்து அதாவது அவன் கேட்டிருக்கக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ ரெடியூஸ் ஆச்சுன்ட்டு, அதுதான் எக்ஸு. ஸோ ரெடியூஸ்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 43.920 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 43.92ன்றது இருக்குது. மற்ற எல்லாமே வேறு வேறு 43 கூட எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டாக இதுதான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 12th சம்மு. நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்க்கலாமா?